வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மாத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில், திருச்சி மாத்தூருங்கிற ஏரியாவில் நம்ம கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த 5 கிலோவாட்டு 5 ஹெச்பி வந்து சோலார் பம்ப் வந்து டிசி பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்போட அவுட்புட் வந்து நார்மல் ஏசி பம்பை கம்பேர் பண்ணும்போது டபுள் டைம் அவுட்புட் இருக்கும். நல்ல வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோ இருக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், அதாவது வந்து வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற டைமில் வந்து ஷட் டவுன் ஆகாது. உங்களுக்கு பம்பு வந்து கண்டினியூஸாக ஸ்லோ ஸ்பீடில் நார்மலாக வந்து ஒரு ஸ்லோவான ஸ்பீடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து அவுட்புட் வந்து எப்பவுமே வந்து குறையாது. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இதுக்கு வந்து இன்பில்டு, அதாவது கம்பெனியோட ஓன் டிரைவ் கொடுத்துட்றாங்க. மற்றபடி ஓன் டிரைவ் கொடுத்துட்றாங்க. இதோட அவுட்புட்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இப்போ வந்து இந்த டைமில் வந்து 614 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு சோலாரில் வந்து. இது வந்து மோட்டாரோட ஆர்பிஎம், இது வந்து ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் வந்து டெம்பரேச்சரு, டிரைவ் டெம்பரேச்சரு, சோலார் டெம்பரேச்சர், இது எல்லாமே இருக்குது. இது வந்து மெயின் வந்து இதில் என்னென்னா, நம்ம நேரடியாகவே இதில் வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட் லாகோ ஏதாவது வந்து ஃபால்ட் ஆகிடுதுன்னா அதோட விஷயங்கள் இப்போ மெனுவில் வந்து ஸ்டேட்டஸ் லாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்னென்ன ஃபால்ட் லாக், ட்ரை ரன் பார்த்திங்கன்னா ட்ரை ரன் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு ட்ரை ரன் வர்றதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதோட வந்து பவர் இல்லாதனால, தண்ணியில் வந்து போடுற தண்ணி இல்லாதனால, இல்லை வானம் வந்து மேகமூட்டமாக மழை வர்ற டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபால்ட் லாக் வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மோடு டைரெக்ஷன் நம்ம மாற்றிக்கலாம். எப்படின்னா இது பண்ணிக்கலாம், நம்மளுடைய டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம கான்ஃபிகர் வந்து அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் சொல்லியா, அது வந்து சோலாரா, இல்லை கிரிடு சப்ளையா, இல்லை இவி சப்ளையா, அதேமாதிரி ஹைப்ரிட் சப்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் என்ன ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வந்து நம்ம ப்ரொடக்ஷனை வந்து செட் பண்ணிக்கலாம். டேட்டு டைமு அதெல்லாம் அதில் இருக்குது கான்ஃபிகர் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டை செக் பண்ணுவோம். இப்போ வந்து மோட்டரோட வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் எல்லாமே இதில் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது, போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மோட்டரோட அவுட்புட் வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து இது வருதுன்ட்டு. நீங்கள் இப்போ பாருங்கள், மோட்ரு ஆன் ஆகிடுச்சு. மோட்ரு ஆன் ஆகி மோட்ரு தண்ணி ஆன் ஆனதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃப்ளோ எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். நார்மலாக 5 ஹெச்பியில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இது வர்றது மோட்ரு ஆனாங்கன்னா அந்த மோட்டரோட ஃப்ளோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ தான் ஆன் ஆகிருக்கு. ஆன் ஆகி ஓடுது. இதோட ஃப்ளோ அது. இது வந்து அங்கங்கேயும் வால் போட்டு இங்கே ஒன்று, இந்த அந்த சைடு ஒன்று, இங்கேயும் தண்ணி வந்துட்டுருக்கு, அந்த சைடு தண்ணி வந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் ஓப்பன் பண்ணுறாங்க. இதே அளவு ஃப்ளோ வந்து அதுலேயும் வருது. எல்லாமே த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பைப்லைன் கனெக்ஷன் மூலியமாக வந்து கொண்டு போயிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வால்வு கனெக்ஷன் கீழே வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்கள், தண்ணி ஃப்ளோ வந்து இதுலேயே வருது பாருங்கள். ஒரே டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ளோ அதிகமாக இருந்தால் தான் அங்கேயும் திறக்கும் போது உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஏரியா
எல்லாமே மாங்கன்று தான். அதெல்லாம் மாங்கன்று வச்சு வந்து பயிர் பண்ணி அதில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிதமிஞ்சி தண்ணி இருக்குது. உங்களுக்கு மிதமிஞ்சி தண்ணி வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அதனால் ரொம்ப வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மூவாயிரத்தி 60 RPM வந்து ஓடிட்டுருக்கு. நார்மலாக வர்றது வந்து நார்மலாக 3060ங்கிறது வந்து 2200 2400 தான் நார்மல் வந்து 5 HP வந்து அவுட்புட் வரும். இது 3200 வரைக்கும் வருது. 7 ஆம்ஸ் 7.2 ஆம்ஸ் எடுக்குது. 330 வோல்ட்டு அவுட்புட். $263 லிட்டர். லிட்டர் பெர் மினிட் அப்படின்னா 60 × 200 62, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 270 லிட்டர் வருது அப்ராக்சிமேட்டாக. 300 லிட்டர்னு கால்குலேஷன் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 5 3 5 6 3 18,000 லிட்டர் சாலிடாக வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மோட்டர் ஆஃப் ஆகும்போது டர்னிங் ஆஃப் பண்ணணும். இது மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆனாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்டு ப்ளஸ் வந்து ட்ரை ரன் வந்து பம்பு வந்து ட்ரை ரன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்ம்ஸ் ரீடிங்கை வந்து மானிட்டர் பண்ணி ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வந்து இதுலேயே வந்து சிம்மை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஆர்எம்எஸ் டெக்னாலஜி மூலயமா நம்ம மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம தூரமாக இருக்கோம், வீட்டுக்கும் வந்து ஃபார்முக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க பட்சத்தில் வந்து மொபைல்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, தான் ஃபுல்லாக கண்டு கட்டின தூரம் வரைக்கும் இது பேனல் இப்படி தான் இருக்குது. பேனல் வந்து கேர்லெஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிர்லஸ்கர் பேனல் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோனோகக், பாலி கிடையாது, மோனோவில் வந்து போட்டிருக்கோம். இது இதில் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதோட இங்கே வர்ற இபிஏ சுத்தமாக கிடையாது. அதனால் வந்து இங்கே உள்ள வந்து